ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரில் நெடில் வேறுபாடு அதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஸோ குரில் நெடில் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம குரில் நெடில் வந்து மேபி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, 2 பொருளை வந்து கொடுத்துட்டு அதை 2 பொருளையும் வந்து நீங்கள் ஒரே தொடரில் வந்து அமைத்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று, இந்த குறில் எழுத்தை வந்து நீங்கள் நெடிலா மாற்றுனீங்கன்னா அது எப்படி மாறும், அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு 3 சினாரியோஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சினாரியோஸ் குறில் நெடில் மாற்றம்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குறில் நெடில் அப்படின்னா வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அது சினாரியோ நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் குறில் நெடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பொருளையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதக்கூடிய குறில் நெடில் வந்து ஒரு எத்தனை இருக்குன்னா ஒரு 9 வரைக்கும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சினாரியோ எது, 2 பொருள் கொடுத்துட்டு அந்த 2யும் வந்து ஒரே தொடரில் அமைச்சு எழுத சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலை சீலை அப்படின்னு இருக்குது. இதில் சிலை சீலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிலை என்ன எழுதியிருக்க, சிற்பம், கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பம், வீட்டில் இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். சீலை, ஸோ அந்த சி அப்படிங்கிறது குறில், அதை சி அப்படின்னு மாற்றும்போது அது நெடில். ஸோ இது குறில் நெடில் வேறுபாடு இருக்கக்கூடிய எழுத்து. ஒரு எழுத்து வந்து குறில் வந்து நெடில மாறும் பொழுது பொருளும் மாறுபடுது. இப்போ இந்த 2யும் சிலை சீலை, சீலைனா புடவை துணி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சிலை சீலை இந்த குறில் நெடில் வேறுபாடு கொண்ட இந்த 2 சொற்களையுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரே தொடரில் அமைச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம நிறைய வாக்கியங்களும் வந்து படிச்சுக்கலாம், நிறைய பொருட்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோயிலுக்கு போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து ஒரு பூஜை நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த எல்லா அலங்காரமும் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலையோட அலங்காரம் பண்ணும்போது இந்த சிலைக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை இருக்கும். ஸோ அவங்க அலங்காரம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா அந்த திரைச்சீலையை போட்டு அவங்க அலங்காரம் பண்ணுறது வந்து நம்ம பார்க்காத இருக்கிற மாதிரி மறைச்சிருவாங்க. அதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கோயில் இருக்கக்கூடிய சிலையை வந்து அலங்காரம் செய்யும் பொழுது அர்ச்சகர் வந்து திரைச்சீலையால் அந்த சிலையை வந்து மறைத்திருந்தார் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் நம்ம எப்படி வந்து என்னென்னலாம் பண்ணுறோமோ அதையவே நம்ம சாம்பிளாக வச்சு படிக்கும் பொழுது தான் நமக்கு நல்லா புரியும். எக்ஸாமில் மாற்றி கேட்டால் கூட இந்த கான்செப்டை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது தொடு தோடு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தொடு, குறிலாக இருக்கக்கூடிய தொடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து எதையாவது ஒன்று தொடுறோம், பூவை தொடுறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கண்ணாடி பார்க்குறதுக்கு கண்ணாடி தொடுறோம், அந்த மாதிரி தொடுறது. தொடக்கூடிய உணர்வும் தொடுதல் தான். எதையாவது